ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, நெறைய பெண்களுக்கு ஒரு சில டவுட் இருக்கும். ஆனா யார்ட்ட கேட்கணும்னே ரொம்ப சங்கடப்படுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்டா ஒரு ஃப்ரெண்ட் ஒண்ணு சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க வேற மாதிரி சொல்லுவாங்க. எத நம்புறது, எத நம்பாம இருக்கிறதுன்னே நம்மளுக்கு தெரியாது. கர்ப்ப காலத்துல ஏற்படும் ஒரு சில டவுட்ஸ்கள பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நார்மலா கர்ப்ப காலத்தில கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு முக்கியமா ஒரு டவுட் என்னன்னா, கர்ப்ப காலத்தில உடலுறவு வந்து நம்ம இருக்கலாமா? இருக்கக்கூடாதா? இன்டர்கோர்ஸ்ல இருக்கலாமா? இருக்கக்கூடாதாங்கிறது அ நெறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். நார்மலா கர்ப்பிணிகள் வந்து உங்களுக்கு நார்மல் பிரெக்னன்சியா இருக்குது, இல்ல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்க பிரெக்னன்ட் ஆனீங்கன்னா, கண்டிப்பா தவிர்த்துக் கொள்றது ரொம்பவே நல்லது. அப்படியே இருக்கணும்னா, உங்களுடைய டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்க இருக்கணும். நார்மல் பிரெக்னன்சியா இருந்ததுன்னா, ஒரு 6, 7 மந்த்துக்கு அடுத்து நீங்க இருக்கலாம். 8த் மந்த்துக்கு அடுத்து நீங்க இருக்கக்கூடாது சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, 8த் மந்த்துக்கு அடுத்து நம்மளுக்கு கர்ப்பப்பை வாய் வந்து விரிவடைய ஆரம்பிக்கும். ஆ ஆண்களுடைய வரும் அந்த அணுக்கள்ல இருந்து ஒரு சில இது வந்து நம்மளுடைய கர்ப்பப்பை வாய வந்து ரொம்ப சாஃப்ட்டாக்கி சீக்கிரமே டெலிவரி நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சில நேரத்தில நம்மளுடைய பிறப்புறுப்புல கூட ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, அ ஏதாவது ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கும் நெறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால தான் வந்து 8த் மந்த் வரைக்கும் இன்டர்கோர்ஸ்ல இருக்கலாம். அதுக்கடுத்து கண்டிப்பா தவிர்த்து கொள்ளணும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, கர்ப்பிணிகள் வந்து பிரேசியர் வந்து போடலாமா? போடக்கூடாதா? அந்த மாதிரி ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். ஒரு சிலர் போட்டா மார்பகங்கள் வந்து பால் கட்டும், பால் வராது, பால் கம்மியாயிடும். இந்த மாதிரி ஒரு டவுட்லாம் நெறைய பேர் சொல்லுவாங்க. கர்ப்ப காலத்தில கண்டிப்பா ப்ரா வந்து போடலாம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா ரொம்ப இறுக்கமா நம்ம போடக்கூடாது. ரொம்ப லைட்டா, ரொம்ப லேசா போடுங்க. இப்ப நார்மலா உங்களுக்கு 32 சைஸ் இருக்குன்னா, ஒரு 34 அல்லது 35, 36 இந்த மாதிரியான ஒரு 1லேருந்து 2 சைஸ் வந்து ரொம்ப அதிகமா வாங்கிக்கோங்க. ஏன்னா, நார்மலா பிரெக்னன்சி டைம்ல உங்களுடைய மார்பகங்கள் வந்து நல்லா பெருசாக ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில ரொம்ப நீங்க பழைய பிரேசியரே போடும்பொழுது, இன்னும் இறுக்கமாகி உங்களுக்கு மார்பகங்கள் வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். இதனால ஒரு சிலருக்கு அந்த இடத்துல வலியே ஏற்படும். அத மட்டும் தவிர்த்துக் கொள்றது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா பேண்டீஸ். நெறைய பேருக்கு பேண்டீஸ் வந்து கர்ப்ப காலத்தில போடணுமா? போடக்கூடாதா? போட்டா அந்த இடம் ரொம்ப வலிக்குதே, ரொம்ப எரியுதே, ஒரு சிலருக்கு ரொம்ப அரிப்பு மாதிரி கூட வந்து ஏற்படும். இதெல்லாம் வந்து கண்டிப்பா கர்ப்ப காலத்தில வந்து பேண்டீஸ் வந்து தாராளமா போட்டுக்கலாம். அ என்ன காரணத்தினால நம்மளுக்குன்னா, ஒரு சிலர் வந்து அப்படியே ஈரமா போடுவாங்க. ஏன்னா, பிரெக்னன்சி டைம்ல நம்மளுக்கு அடிக்கடி வந்து யூரின் போயிட்டே இருக்கும். ஒரு 6 ஆர் 7 டைம் கூட வந்து போகும். 8 டைம் கூட ஒரு சிலர் வந்து போவாங்க. அந்த நேரத்தில ஒவ்வொரு தடவையும் வாஷ் பண்ணும்பொழுது பேண்டீஸ் வந்து ஈரமாயிடும். அப்படி ஆச்சுன்னா, நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல நைட் தூங்கும்போது ரிமூவ் பண்ணிட்டு வச்சு தூங்குங்க. அது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி தான் பிரேசியரும். நீங்க வந்து நைட்டு வந்து தூங்கும்பொழுது ரிமூவ் பண்ணி வச்சு கூட நீங்க தூங்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, கர்ப்பிணிகள் வந்து கோவிலுக்கு போகலாமா? தேங்காய் உடைக்கலாமான்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். கர்ப்ப காலத்தில 5 மாதங்கள் வரைக்கும் நீங்க கோயிலுக்கு போகலாம். அதுக்கடுத்து அ போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் தேங்காய் உடைக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, தேங்காய் உடைக்கும் பொழுது நம்ம கைகள்லயோ, நம்மளோட வயிற்று பகுதியிலயோ அப்படி அல்லது முகத்திலயோ படும்பொழுது கர்ப்ப காலத்தில அது பாதிப்ப வந்து ஏற்படுத்தும். இப்ப ஏதாவது தனியா அதுக்குன்னு நீங்க மெடிசன் வந்து எடுக்கணும். நார்மலா பிரெக்னன்சி டைம்ல வேற எந்த மருந்து, மாத்திரைகளையும் எடுக்காமல் தவிர்த்துக் கொள்றது ரொம்பவே நல்லது. அதுவும் ஒரு காரணம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, வீடு மாறக்கூடாது ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நீங்க ஒரே வீட்ல இருந்து செட் ஆயிருப்பீங்க. இந்த வீட்ல இருந்தா கொஞ்சம் நம்மளுக்கு வசதியா இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துரும். ஒரு வேற வீட்டுக்கு போகும்பொழுது, அங்க இருக்கிற தண்ணி, அங்க இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்பொழுது மன உளைச்சல் வந்து ஏற்படும். அதனால தான் வந்து ஒரே வீட்ல இருங்க. டெலிவரிக்கு அடுத்து மாறிக்கோங்கங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அ அதே மாதிரி ஒரு சிலர் வந்து அ கர்ப்ப காலத்தில அவங்களுடைய கர்ப்பிணிகளுக்கு வந்து ஒரு 5 மாதங்களோ, அதுக்கடுத்து ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு அடுத்து கணவர்கள் வந்து மலக்கோயில் வந்து போகக்கூடாது. அ வெளிய ரொம்ப தூரம் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, அதுவும் என்ன ரீசன்னால இதுக்கு முன்னாடி அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி ஒரு பிரசவ வலியே வந்துருச்சுன்னா, நம்ம உடனடியா வர முடியாது. அந்த காரணத்தினால தான் வந்து சொல்லியிருக்காங்க.
அ ஒ நம்ம பெரிய மலை கோயிலுக்கோ, இந்த ரொம்ப தூரம் ட்ராவல் பண்றதையோ, கூப்ட்டா ஒரு ஒரு 1 மணி நேரத்திலயோ, 1/2 மணி நேரத்திலயோ வர்ற மாதிரி போய்க்கிடணும்னு சொல்லிட்டு, மத்தபடி எந்த இதுவும் கிடையாது. இறுக்கமா ட்ரெஸ் போடாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். இதுதான் ஒரு சிலருக்கு நெறைய டவுட் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பெண்களுக்கு அடி வயிற்றில வந்து அதிகமா வலி வரும். அது என்ன காரணம்னா, நம்மளுடைய கர்ப்பப்பை வந்து நல்லா விரிவடையும் பொழுது, குழந்தையோட தலைப்பகுதி ரொம்ப பெருசாகும் பொழுது, அ குழந்தையோட எடை அதிகரிக்கும் பொழுது, அந்த இடத்துல வந்து நார்மலா நம்மளுடைய பிறப்புறுப்போ, நம்மளுடைய இடுப்பு பகுதிகள் அந்த இடத்துலலாம் வலி ஏற்படும். அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. வேற ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா, நீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் அடுத்த வீடியோவ நான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து நான் அடுத்த வீடியோவா நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.